எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக ரெடி பண்ண இந்த இடத்துல வந்து விதை போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு போட்டாச்சுங்க. இந்த குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்கிற இடத்துல தான் வந்து விதையெல்லாம் போட்டிருக்கேன். அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக குச்சி வச்சுருக்கேன். ஆடி மாதம் அடிக்கிற காற்றுக்கு செடியெல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்து போயிட மாட்டிருக்கு. ஏதோ இது பண்ணி செடியை காப்பாற்றி வைக்கணும்ல. போன வருஷம் தான் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, ஒன்றுமே வளர்க்க முடியல. அதனால தான் இந்த சின்ன சின்ன முயற்சியெல்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன செடினே தெரிலங்க. சரி ஏதோ ஒரு செடி தான் வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். மரவள்ளி கிழங்கு வந்து நட்டு வைக்கல, சும்மா குச்சி அப்படியே போட்டு விட்டுருந்தோம். தண்ணி பட்டு பட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து தன்னால் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நட்டு வச்சு பார்க்கலாம், 4-5 குச்சி மட்டும் வச்சு பார்க்கலான்னு சொல்லி நட்டு வச்சோம். இது வந்து என்ன செடினா சிகப்பு காராமணி செடி. நான் போன வருஷம் வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா வளரும், அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக செடி வந்து என்ன ஆகுனே தெரியாது, போயிடும். இப்போ வந்து அதுவே முளைச்சி வந்திருக்கு, ஒரே ஒரு காய் மட்டும் வச்சுருக்கு. நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த செடி ஃபஸ்ட்டு இருந்த இடத்துக்கும் இப்போக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் மண், இந்த கரும்பு சக்கையெல்லாம் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். சரி செடி வந்தால் வரட்டும் பார்த்துக்கலான்னா அது வந்து அதுக்கு நடுவுலையும் பூந்து வளர்ந்து வந்துருச்சு. நம்ம எதிர்பார்க்குறப்பெல்லாம் வளரவே வளராது. அந்த குச்சியிலையும் இப்போ சின்னதாக துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 குச்சி வந்து ஃபஸ்ட்டு வச்சோம். இது 3மே கொஞ்சம் நல்லா துளிர்த்து வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொரு குச்சியாக வந்து செத்து போக ஆரம்பிச்சிருச்சு. முளைச்சி வந்ததெல்லாம் வந்து போயிடுச்சு. சுத்தமாக வருமா என்னன்னு தெரியல. இதுதான் வந்து முளைச்சி வந்திருந்தது. நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 3மே வந்திருந்தது, நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் நல்லா இருக்குது. இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் மாற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ்டு பெட் மாதிரி போடலான்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் செடி வளர்க்குறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. அந்த ஒரே ஒரு காராமணி செடி மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வெண்டைக்காய் விதை போட்டு வச்சுருந்தேன். ஒரு 7-8 விதைக்கு பக்கம் போட்டேன், ஒன்றுமே வரல. ஒரே ஒரு செடி தான் நல்லா வந்திருக்கு. மறுபடியும் வந்து விதை போட்டு விடணும். அப்புறம் வந்து போன வருஷம் பொங்கலுக்கு வந்து மஞ்சள் வாங்கிட்டு அதை வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன், அது வந்து கரெக்டாக முளைச்சி வர சீசன் வரும்போது நீங்கள் வீட்டில் சும்மாவே போட்டு வச்சுருந்தாவே வந்து அது முளைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் போய் நான் வச்சுருந்த மஞ்சள் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி முளைச்சி வந்திருந்தது. உடனே ஒரு ஆசை, சரி ஓகே நட்டு வச்சு பார்க்கலாமே, வருதா என்னென்னு பார்க்கலான்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் அதை வந்து நட்டு வச்சுட்டேன். லாஸ்ட்டு சொரக்கா வீடியோவில் வந்து செடியில் காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதை பிஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சியே வந்து சுத்தமாக நின்றுச்சு. எந்த சைடுமே சைடில் பிரான்ச்சஸ்ஸு எதுவுமே வராமல் அப்படியே நின்றுச்சு. நான் சரி அவ்வளோதான் போல், ஒரு செடி வந்து ஒரு காய் காய்ச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த காய் பறித்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்தும் வந்து பக்க கிளைகள் வந்துச்சு. அப்புறம் செடியிலையும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தெரிஞ்சுது. அப்போ வந்து காய் எதுவும் வச்சுதுன்னா அவ்வளோதான், செடி வளராது போல், அப்படியே அதிலே அந்த வளர்ச்சியிலே நின்றுது. இது வந்து அந்த மாதிரியான ஒரு ரகம் போல் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வளர்ச்சியோடு அப்படியே நின்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த நுனியில் வச்சுருந்த அந்த பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கருகி போக ஆரம்பிச்சிது. அந்த காய் பறிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செடி வளரவே ஆரம்பிச்சிது. இங்கே செடியோட அந்த ஸ்டார்டிங் இதில் வந்து நல்ல ஒரு புதுசாக துளிர் வர ஆரம்பிச்சிது. அதிலே பாருங்கள் எறும்பு தொல்லை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீமால் தான் ஸ்ப்ரே பண்ணி விடணும். கொஞ்சம் விட்டோம்னா இந்த எறும்பு செடி ஃபுல்லாக காலி பண்ணிவிடுங்க. இவங்க வந்து 3 தேவிகள் போல் 3 பிஞ்சாக தான் வைக்கிறாங்க. போன தடவை 3 பிஞ்சு தான் இருந்தது. இந்த தடவையும் வந்து 3 பிஞ்சாக தான் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க பிரண்டை செடி, வாழை மரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.